பேரா கம்பார் ஜலான் பாருவில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் சித்திரை புத்தாண்டு பெரும் திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டு 100 ஆண்டு பூர்த்தியானதால் மிக சிறப்பான ஏற்பாட்டுகளுடன் கொண்டாடப்பட்டதாக அதன் ஆலய செயலாளர் பாஸ்கரன் வீரன் கூறினார். கடந்த 1925ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் இந்த ஆலயம் எழுப்ப ஆதரவு வழங்கியதாகவும் அன்று முதல் இன்று வரை ஆலயம் முறையே பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இங்கு வசித்து வந்த குடும்பங்களைச் சேர்ந்த பலர் குடும்பத்தினர் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வசித்து வருகிறார்கள். அவர்களில் பலர் இந்த சித்திரை புத்தாண்டு விழாவில் கலந்து கொண்டு அம்மாளின் ஆசியை பெற்றுச் செல்கின்றனர். இந்த ஆலய சமய வளர்ச்சிக்கு மட்டும் பாடுபடவில்லை, மாறாக பல சமூக தொண்டுகளை செய்து வருவதாகவும் அதில் வசதி குறைந்த மாணவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் உதவிகளை தொடர்ந்து செய்து வருவதாகவும் பாஸ்கரன் கூறினார். இந்த ஆண்டு 100வது ஆண்டு விழாவாக கொண்டாடப்படுவதால் வழக்கத்திற்கு மாறாக பல விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு இம்மாதம் 5ஆம் தேதி கொடியேற்றப்பட்டு தொடர்ந்து விசேஷ பூஜைகள் நடைபெற்றதுடன் இன்று காலை 6 மணிக்கு ஹோமம், காலை 6:30 மணிக்கு மகா அபிஷேகத்துடன் காலை 10:30 முதல் கொண்டு கரகம், பால்குடம், காவடிகள், அக்னி சட்டி ஏந்தி பக்தர்கள் காணிக்கை செலுத்தினர். நண்பகல் 12 மணி அளவில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஆலய திருவிழா பூஜைகளை பேரா மாநில இந்து அர்ச்சகர் சங்கம் ஏற்று நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. அடியேன் சிவஸ்ரீ தினேஷ்குமார் குருக்கள் பேராக் மாநில அட்சசங்க தலைவராக இருந்து இங்கே பேசி கொண்டிருக்கின்றேன். நமது பேராக் மாநிலத்திலே கம்பார் மாநகரத்தில் அருள்பாலித்து வருகின்ற அன்னை அருள்மிகு மகாமாரியம்மன் ஆலயத்தினுடைய வருட உற்சவமானது, வருட திருவிழாவானது மிக 100வது ஆண்டாக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த திருவிழாவை நமது பேராக் மாநில அட்சசங்கம், அவர்தம் உறுப்பினர்கள், துணைத் தலைவர், உதவித் தலைவர்கள் உட்பட இங்கே இருந்து இந்த விழாவினை மிக சிறப்பாக செய்து நடத்தி தந்து கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் காலை முதல் பால்குட ஊர்வலங்கள், அதனைத் தொடர்ந்து சக்தி கரகம் பாலித்து ஆலயம் வந்தடைந்து மிக சிறப்பாக பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏறத்தாழ 3000 பக்தர்கள் திரளுகின்ற இந்த அற்புதமான திருவிழா இன்றைய விசுவாவசு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டின் தொடக்கமாக இந்த புத்தாண்டிலே இந்த திருவிழா நடைபெறுவது என்பது அம்பாளுடைய அனுகிரகம். இந்த திருவிழா 100 ஆண்டுகளை கடந்து 100வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஒரு காலத்திலே இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அமையப்பெற்றிருந்த ஆலயம் இன்னமும் இந்த ஆலயத்தில் இந்த புத்தாண்டு திருவிழாவானது மிக சிறப்பாக நேர்த்தியாக இங்குள்ள பக்தர்களால் அவர்களுடைய ஆதரவாளரும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்களுடைய பெரும்பாலான நன்கொடைகள் இங்கே வரவேற்கப்பட்டு ஆலய தலைவராக தற்பொழுது ஸ்ரீ மகேந்திரன் குருக்கள் அவர்கள் வழிநடத்தி அனைத்து தரப்பினரும் அரவணைத்து ஒன்றிணைத்து பூஜை புனஸ்காரங்கள், சமய விழாக்கள், சமய பண்டிகைகள் இப்படி அனைத்து விதமான நிகழ்வுகளையும் இங்கே சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். தன்னுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். இந்த திருவிழா ஒரு வெற்றிகரமான திருவிழாக கோலாகலமும் அமைய அனைவரும் பாடுபட்டு ஒன்றுபட்டு இந்த ஆலய வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் உதவ வேண்டும் என்று வேளையில் அர்ச்சகர் சார்பிலையும் இங்கே கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.